ஜனநாயகன் படத்துக்கு தடை, நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? விஜயுடைய கடைசி படம் அப்படின்ற டேக் லைனோட ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு மறுபடியும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சென்சார் வாரியாக இழுபறிக்கு பிறகு சான்றிதழ் வழங்கியிருக்கு. தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கணும்னு உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி PT ஆஷா அறிவிச்ச பிறகும் அதை ஏத்துக்காத தணிக்கை வாரிய மேல்முறையீடு செஞ்சுச்சு. தணிக்கை சான்றிதழ் காரணமாக படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டே இருக்கிறதால ரசிகர்கள் மொத்தமா உடைஞ்சு போயிட்டாங்க. உரிய அவகாசம் வழங்கலன்னு தணிக்கை வாரியம் முன் வச்ச வாதத்தை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இதனால ஜனநாயகம் படம் 21ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை. பொங்கல் பண்டிகை விடுமுறையை குறி வச்சு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்த ரசிகர்கள் மொத்தமா ஏமாந்து போயிருக்காங்க. நான் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கேன், ஜனநாயகன் படத்தை அவ்வளவு ஈஸியா ரிலீஸ் ஆக்க விடமாட்டாங்கன்னு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட விஜய் கேட்டபோது அவங்க பார்த்துக்கலான்னு சொன்னதாக ஆல்ரெடி விஜய் மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. இப்போ அதே மாதிரி தான் தணிக்கை வாரியம் மூலமாக படத்துடைய ரிலீஸ்ல பிரச்சனை பண்றாங்கன்னு கொதிச்சு போய் கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். இப்படி விஜய் ரசிகர்கள் கடுப்பாக இருக்கும்போது பராசக்தி படத்துக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்குறி உண்டாயிருக்கு.